World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். சார், மாதங்கள் தோறும் எங்களுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய புதிய புதிய தகவல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. ஸோ இன்றைக்கி எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் போய் யார்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்த்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் பார்த்தா ஒரு கோயில் பரிகாரம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாயிரும், இந்த சாமி கும்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பரவலாக எல்லாரும் ஒரு கையெடுக்கக்கூடிய ஒரு முதல் தரமான ஒரு சடனாக செய்யக்கூடியது. ஆனாலுங்கய்யா, எங்களுடைய சந்தேகம் என்னென்னா, எல்லோரும் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்குதுங்களா? இப்போ திடீர்னு பழனி போயிட்டு வாங்க அப்படின்னா எல்லாருக்கும் போகும்போது நல்லா இருக்கா அப்படிங்கிறது இல்லை. இதை உங்களுடைய வகுப்புகள், உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் நிறையா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது சில திசை சில புத்திகள் இந்த கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது ஏன் இந்த கருத்து மாறுபடுது? இதுக்கு என்ன விளக்கம்? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் எங்களை நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நிச்சயமாக சொல்கிறேங்கய்யா. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்கள், கோயில்கள், இந்த அத்தனை விஷயங்களையுமே நம்ம எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்கோம். வழக்கமாக எல்லா மதத்துலேயும் அவங்களுக்கு உண்டான தெய்வங்களை கும்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்கள்லையும் கிரகத்தோட கதிர்வீச்சாக தான் இயங்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் பழனி போனோம்னா முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் நம்ம முருகனை வழிபாடு பண்ணுவோம். ஆனால் ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க அங்கே செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செவ்வாய் பகவானோட இயக்கத்தை தான் நம்ம அங்கே போய் வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு தெய்வங்கள் அங்கே இருக்குன்னா, அந்த கிரகங்களோட கதிர்வீச்சு அங்கே அதிகம் இருக்கிறனால அந்த தெய்வம் அங்கே போய் உட்காடுறாங்க. இல்லைன்னா அங்கே போயிருக்க மாட்டாங்க. என் முருகன் பழனிக்கு போகாமல் வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் உட்காந்துருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால அங்கே நடக்குது. அப்போ சந்திரனோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால திருப்பதி பெருமாள் அங்கே அந்த ஒரு வசீகரமான ஒரு அம்சத்தில் உட்காந்துருக்கார். இப்படி ஒவ்வொரு இடங்களும் ஒரு கிரகத்தோட வைப்ரேஷன்ஸில் இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தோட வைப்ரேஷன்ஸில் இயங்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காமல் பிளைண்டாக எந்த சாமியை வேணாலும் நம்ம கும்பிடலான்னு நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, நிறைய சைடு எஃபெக்டை எல்லோரும் சந்திக்கிறாங்க. ஈவன் குலதெய்வமாக இருந்தாலும் கூட அந்த குலதெய்வம் நமக்கு ஒத்து வருமா, நமக்கு ஒத்து வர கிரகமா அல்லது ஒத்து வர நட்சத்திரமானு பார்த்து முடிவெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூர நட்சத்திரம்னா ஆண்டாளோட எனர்ஜி. அப்போ பூரம் சரியில்லாதவங்க, அந்த நட்சத்திரம் சரியில்லாதவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போயிட்டு வந்தால் நிச்சயமாக பிரச்சனையை சந்திப்பீங்க. அதே மாதிரி உத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். அப்போ உத்திரம் சரியில்லாதவர்கள் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ அது என்ன மாதிரியான பிரச்சனை, எப்படிப்பட்ட பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. ஏன்னா எல்லோரும் ஒட்டுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரோம், திருப்பதியே எல்லோரும் போயிட்டு வரோம். போயிட்டு வந்தபோது சில பேருக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, சில பேர்த்துக்கு திடீர் வீழ்ச்சி அடையுது, தொழிலில் வீழ்ச்சி அடையுது, ஒரு குடும்பத்தில் ஒரு சச்சரவுகள், சண்டைகள், இந்த மாதிரி ஒரு விபத்து. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்குது. ஸோ அப்போ அந்த கிரகங்கள் நல்லா இருந்திருந்தால், அந்த தெய்வம் அப்படிங்கிறது பார்த்து இருந்திருந்தால், ஸோ நல்ல விஷயந்தான் நடக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு கெடுதலான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய சந்தேகமாக இருக்குது. ஸோ அப்போது எந்த சமயத்தில் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வலிமை ரீதியாக ஏதாவது ஒரு விளக்கங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக நம்ம இந்த கிரக வலிமையை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒத்துவரா நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் மூலியமாகவே எனக்கு தெரிஞ்சுக்கலாம். சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை அந்த ஆப்பை சொல்லிவிடும். உங்களுக்கு எந்த தெய்வம் ஒத்து வரும், எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க பேட்டர்ன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா விநாயகரை தொடர்ச்சியாக நான் கும்பிட்டுட்டே இருக்கம்பாங்க. அவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் ஒரு விபத்து நட்சத்திரமாக வரும். இப்போ விநாயகரை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு விபத்து நிறைய நடக்குதான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போனேன், வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரமாக இருக்கும். அதனால் அங்கே திருவண்ணாமலை போனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றியை அவங்க அடைவாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த கிரகம், அந்த நட்சத்திரம் சாதகமாக இருக்கும்போது அந்த தெய்வத்தை வணங்கும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒத்து வராத தெய்வத்தை வணங்குறீங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். அப்படி வணங்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத சைடு எஃபெக்டால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற சூழல் வரும்.
ஏன்னா இப்போ நட்சத்திர தாராபலனில் பணப்பகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, சமுதாய பகை நட்சத்திரம்னு இருக்குது, விபத்து நட்சத்திரம்னு இருக்குது, ஸோ பகை நட்சத்திரம்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை வணங்கும் போது அந்த பலன் அப்படியே நடந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாதிரை வந்து பணப்பகையாக வரும். அப்படி வரப்போ திருவாதிரை அப்படின்னா சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜரை விசாக நட்சத்திரக்காரங்க போய் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக பணம் சார்ந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை வலிமை ரீதியாக எடுத்துகிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வணங்குனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்குங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் நினச்சிருக்க ஒரு இறைவனை பார்த்திங்கன்னா ஒரு கடவுளாக அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சி ஒரு இயற்கையாக வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுடைய சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு கிரகத்தோட எனர்ஜியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. செவ்வாய்னா முருகர் பார்த்திங்கன்னா செவ்வாயோட எனர்ஜியில் ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த இடத்துக்கும் போகும்போது. ஸோ அந்த நமக்கு செவ்வாய் சரியில்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அதனுடைய நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆதிபத்திய ரீதியாக ஒரு பெரிய சரிவை வந்து சந்திக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. பொதுவாக எல்லோரும் வந்து ஜோதிடத்தில் சொல்லும்போது பாரம்பரியமாக வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. செவ்வாய் சரியில்லை வீக்கானால் நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு வாங்க, அதை வந்து அந்த எனர்ஜி இருக்கிறதுக்கு போயிட்டு வாங்கன்னு வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் மாறுபட்ட கருத்தாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் சந்திப்பீங்க, அது சம்மந்தமான மற்ற விஷயங்களை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிறதுங்க? பொதுவாக இது வந்து ஒரு காமன் சென்ஸோடு நம்ம சிந்திக்கலாம். இப்போ ஒரு கிரகம் நமக்கு சரியில்லைன்னா அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனால் என்னாகும், இன்னும் மோசமான பிரச்சனையை தான் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறாங்க, ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஒரு டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்கன்னா என்னாகும், லங்ஸ் இன்னும் அஃபெக்ட் ஆகி மூச்சு விட முடியாத சூழலுக்கு போகும். அதே மாதிரி தான் நமக்கு உடம்புல ஒரு ஆர்கன் சரியில்லைன்னா அதற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது, அந்த செயலை செய்யக்கூடாது. இப்போ லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க சரக்கு அடிக்கடிக்க என்னாகும், லிவர் என்ன டேமேஜ் ஆகிட்டே தான் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தால் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற தெய்வத்தை வணங்கும்போது இன்னும் லைஃப்பில் பின்னோக்கி போகக்கூடிய சூழல், பிரச்சனையை சந்திக்கிற சூழல், பல மன உளைச்சல்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. நான் காசி கூட மாதம் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறோம். நான் எல்லார்ட்டையும் தயவு செஞ்சு சொல்கிறது என்னென்னா, சனியோட வலிமையை செக் பண்ணுங்கள். சனி கெட்டு போயிருந்தால் காசிக்கு வராதிங்க. அப்படி மீறி வருதுன்னா அதுக்கான பரிகாரத்தை பண்ணி சைடு எஃபெக்ட் வராத மாதிரி பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது நிறைய விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிங்க ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் டைம் எல்லா தசா புத்திக்கும் அது வந்து செட் ஆகுங்களா, இல்லை ஒரு சில இடத்துங்களில் வந்து அதோடைய நெகட்டிவ் எனர்ஜியும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இப்போ பொதுவாக வந்து லைஃப் லாங்குக்கும் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அது நல்லா வேலை செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேலை செய்யறதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கே நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம், இந்த குழந்தை ஆயுள் முழுக்க இந்த தெய்வத்தை வணங்கணும், இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம். அதன்படி தான் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். சில பேருக்கெல்லாம் தெளிவாக இருப்பாங்க, ஒரு தெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிட்டே போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு போகிறாங்க, நிறைய பேர் ராகவேந்திர கும்பிட போகிறாங்க. ஆனால் அத்தனை பேர் போகிறாங்க, அத்தனை பேருக்கு நல்லது நடக்காது. அப்போ திருப்பதி கூட தான் போகிறாங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக இப்போ சாய்பாபா கும்பிட்றீங்கன்னா செவ்வாய் ராகு ஜாதகத்தில் தொடர்பாகி செவ்வாய் ராகு நல்லா இருந்தால் சாய்பாபா கோயில் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். போன உடனே நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அதுமாதிரி ராகவேந்திரர் வந்து மிருகசீரிசத்தோட இயக்கம். அப்போ மிருகசீரிச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க ராகவேந்திரர் கும்பிட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் பின் பாயிண்ட்டாக நம்முடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். ரொம்ப ஒரு நீண்ட எங்களுடைய சந்தேகங்களெல்லாம் தீர்க்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு சஷ்டிக்கு ஆப்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களே அதில் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. வலிமையான கிரகங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், வணங்க வேண்டிய நட்சத்திர குறியீடுகள் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதே வந்து நமக்கு எது வந்து பிராப்தம், எது வந்து நல்லா இருக்குது, எதை ஆக்டிவேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நமக்கு பெருமாள் மட்டும் சக்ஸஸாக இருக்குமோ அந்த கிரகம் நல்லா இருக்குது, அதை வழிபாடு பண்ணிட்டு போயிட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சரியில்லையா அந்த பக்கம் வந்து அதை அவாய்ட் பண்ணும்போதே நம்ம வந்து சில ஏற்படக்கூடிய விபத்துகளையோ நெருடல்களையோ நம்ம தற்காத்துக்கலான்னு தான் உங்களுடைய சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க. இது எல்லோரும் புரிதலோடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அரிய தகவலை நீங்கள் எங்களுக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்குறீங்க. உங்கள் சஷ்டி ஆப்பை நாங்களும் பயன்படுத்திக்கிட்டு இதை வச்சு நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து
மேலும் மேலும் எங்களை வளப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பையும் தந்ததுக்காக எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.